எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவாங்க. இது ஒண்ணுதான் இல்லாம எல்லாமே எழுதுவாங்க. அவங்களாலையும் சக்சஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் மூலமா தீர்வு கொடுக்கணும். உண்மையாவே இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராடினரியா வேலை செய்யற ஸ்டோன் கேட்டீங்கன்னா நீட் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், உங்களுக்கு சிஏ ஸ்டூடெண்ட், நீங்க நம்ப மாட்டீங்க, இவங்களுக்குலாம் நம்ம ப்ராக்டிக்கலா கொடுத்து சக்சஸ் பண்ண ஸ்டோன் தான் கிரீன் அமைச்சரி. கான்சென்ட்ரேஷன், கான்ஃபிடன்ஸ், மெமரி பவர், இது மூணு முக்கியம். இது மூணையும் ஒரு சார கொடுக்குற ஒரே ஸ்டோன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை வந்துட்டு படிப்புல வீக்கா இருக்குன்றீங்களா, எதுவுமே வேண்டாம், வீட்டுல வந்துட்டு ஒரு விநாயகர், எந்த ஸ்டோனுக்கும் இல்லாத ஒரு பவர் கிரீன் அமைச்சருக்கு இருக்கு. நீங்க கிரீன் அமைச்சர் உடம்புல போட்டுக்கணும்னு அவசியமே இல்லை மேடம். இது வச்சுட்டு நீங்க அதை கண் குளிர பார்க்கவே உங்களுக்கு கண்ணு குளிர்ச்சி ஆகட்டும், மெமரி பவர் வேண்டி ஜாஸ்தி ஆகும். வைரம் ஆபத்தா அதிர்ஷ்டமா சார்? தோஷம் இருக்கக்கூடிய வைரங்கள் கண்டிப்பாக ஆபத்தை கொடுத்துரும். இங்க கிளம்பி நீங்க 100 மீட்டர் போறதுக்குள்ளே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும். டைமண்ட் யூஸ் பண்ண பயப்படுறவங்க, தோஷம் இருக்குமான்னு பாக்குறவங்க தைரியமாக ஜர்கான் யூஸ் பண்ணலாம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் கார்த்திக் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நம்ம நிறைய இடங்கள்ல குழந்தைகளுக்கு தேவையான படிப்பு விஷயங்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய இதற்கு இப்போ ரிசல்ட்டும் வந்துடுச்சு. காம்படிட்டிவ் எக்ஸாம் நிறைய பேர் எழுதுறாங்க, நீட் எழுதுறாங்க, என்ட்ரன்சஸ், இந்த மாதிரி எழுதும்பொழுது நான் நல்லா தான் படித்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். பட் எனக்கு எக்ஸாம் ஹாலில் போனோடனே ஏதோ ஒரு சேஞ்சஸ். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸாக நீட் எழுதிட்டே இருப்பாங்க. பட் அவங்களால நீட் சக்ஸஸ் பண்ண முடியாது. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவாங்க. இது ஒன்று தான் இல்லாமல் எல்லாமே எழுதுவாங்க. அவங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் மூலமா தீர்வு கொடுக்க முடியும்? கண்டிப்பாக இருக்கு மேடம். அருமையான ஜெம் ஸ்டோன் இருக்கு மேடம். நல்ல அருமையான கேள்வி. இது ஆக்சுவலாக நம்ம நிறைய பேருக்கு சொல்லுவோம். எஜுகேஷனா மூன் ஸ்டோன், மன ஒருமைக்கு. அதாவது மனத்துக்கு மட்டும்தான், ஏன்னா மனோகாரகம் தான் சந்திரன். ஸோ லைட்டாக அந்த மெமரிக்கு மட்டும்தான் உங்களுக்கு மூன் ஸ்டோன் சொல்லுவோம். வித்யாகாரகன், ஆமாம், கான்சன்ட்ரேஷன், வித்யாகாரகன், நாலேஜுக்கு வந்துட்டு எமரால்டு சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே இதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக வேலை செய்கிற ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா கிரீன் அவென்ச்சரின் மேடம். கிரீன் அவென்ச்சரி, ஆமாம், அவென்ச்சரின் வந்துட்டு நிறையா இருக்குது. ப்ளூவில் இருக்குது, ப்ரௌன் ரெட்டிஷ் கலர். ஆனால் கிரீன் அவென்ச்சரின் நாட்டம் மெமரியை கொடுக்கறது, கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது எதுவுமே கிடையாது மேடம். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அது வந்துட்டு நீட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு சிஏ ஸ்டூடெண்ட், நான் சிஏ ஸ்டூடெண்ட்டு ஃபெயிலியர் அதாவது எனக்கு 5 வருஷமாக யூபிஎஸ்சி எழுதுறேன் சார், நான் டிஎன்பிசி எழுதுறேன் சார், என்னால் கடைசி வருது சார், கடைசியில் மெமரி போயிடுது சார், மறந்துடுறேன் சார். அங்கே போய் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இவங்களாம் நம்ம ப்ராக்டிக்கலாக கொடுத்து சக்ஸஸ் பண்ண ஸ்டோன் தான் கிரீன் அவென்ச்சரின் மேடம். ஓகே, ஆமாம், கிரீன் அவென்ச்சரின் நாட்டம் சீப் அண்ட் பெஸ்ட் ஸ்டோன் எதுவுமே கிடையாது. நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் மேடம், நிறைய பேர் கொடுக்குறேன் கிரீன் அவென்ச்சரின். கிரீன் அவென்ச்சரின் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிரீன் அவென்ச்சரின் மோதிரம், பிரேஸ்லெட்டாக போடுறதோட வீட்டில் வந்துட்டு பொருளாக வாங்கி வைங்க. கிரீன் அவென்ச்சரின் ரொம்ப கம்மி. அதாவது உலகத்திலேயே அதிகமாக டாய்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பொம்மைகள், விளையாட்டு பொருட்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஸ்டோன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரீன் அவென்ச்சரின் தான். ஏன்னா அது அவ்வளோ குயிக்காக டேமேஜ் ஆகாது உடையும் போது செய்கிறது. ஸோ ஜாஸ்தி பொம்மைகள், விநாயகர், யானைகள், இந்த புத்தர்கள் எல்லாமே எதில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரீன் அவென்ச்சரின் ஸ்டோன். டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். ஆமாம், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஜாஸ்தி வர்றது கிரீன் அவென்ச்சரின் தான். அதே போல் இதில் எது 3 உகந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய 3 கிரீன் அவென்ச்சரின். எஜுகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, குழந்தைகளாக இருக்கட்டும், பெரிய மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை நீட் பயிற்சி பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை சிஏ ஆடிட்டிங்லாம் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் முடியாது, புரியுங்களா? அந்த டிஎன்பிசி, யூபிஎஸ்சிலாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் தான் முக்கியம். கான்சன்ட்ரேஷன், மறதி, கான்ஃபிடென்ஸ், கான்சன்ட்ரேஷன், கான்ஃபிடென்ஸ், மெமரி பவர், இது 3 முக்கியம். இது 3ஐயும் ஒரு சார கொடுக்குற ஒரே ஸ்டோன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் கிரீன் அவென்ச்சரின் தான். 300 ரூபா 500 ரூபா தான் மேடம் ஸ்டோன். வெறும் 300 ரூபா 500 ரூபா கிரீன் அவென்ச்சரின். ரொம்ப கம்மி. 200 ரூபாய்க்கு பிரேஸ்லெட் கிடைக்கும் மேடம். ரப்பரில் பிரேஸ்லெட் பண்ணுறாங்களே, வெறும் 200 ருபீஸ். ஓகே சார், இவ்வளோதான் கிரீன் அவென்ச்சரின். கிரீன் அவென்ச்சரின் வந்துட்டு வீட்டில் பொம்மையாக வாங்கி வைங்க. குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்ல மெமரி பவர் கிடைக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு மெமரி பவர், நல்லா படிக்கணும், என் குழந்தை வந்துட்டு படிப்பில் வீக்காக இருக்குன்றீங்களா, எதுவுமே வேண்டாம். வீட்டில் வந்துட்டு ஒரு விநாயகர் கிரீன் அவென்ச்சரின், இல்லை யானை கிரீன் அவென்ச்சரின், இல்லை புத்தா கிரீன் அவென்ச்சரின். கிரீன் அவென்ச்சரின்ல எல்லாமே வருதுங்க, எல்லாம் வருது மேடம். உங்களுக்கு ஜீசஸ் கூட வராது. கிரீன் அவென்ச்சரின்ல தாஜ்மஹால், எல்லா மதத்தினரும் பயன்படுத்தக்கூடிய பொம்மைகள் வரக்கூடிய ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதிகமாக பொம்மைகள் உற்பத்தி ஆகும் ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா கிரீன் அவென்ச்சரின். ஸோ எல்லார் வீட்லேயுமே
குழந்தைகள் படிப்பு மெமரி பவர் யாருக்கெல்லாம் இல்லையோ கண்டிப்பாக அந்த இடத்துல கிரீன் அவென்ச்சரின் வாங்கி வைங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கிரீன் அவென்ச்சரின் நல்ல மாற்றத்தை வீட்டில் வந்துட்டு கொடுக்கும் மேடம் உங்களுக்கு. சார் இப்போ ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், ஜெம் ஸ்டோன்ஸாக இருக்கணும், இல்லை செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க, உங்கள் உடம்புல படுற மாதிரி போடணும். மோதிரமாவோ பெண்டன்ட்டாவோ நீங்கள் போடும்பொழுது தான் அதோட பவர் வந்து ஆக்டிவேட் ஆகும்னு சொல்வீங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து கிரீன் அவென்ச்சரினுக்கு மட்டும் செலவைங்க, அதுவே போதும். ஆமாம் மேடம், ஆமாம். கிரீன் அவென்ச்சரின் வந்துட்டு ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங் சொன்னேன், இப்போ நடுவுலையும் சொன்னேன், கிரீன் அவென்ச்சரின் வந்துட்டு பிரேஸ்லெட் மாலையாக போடுறது ரொம்ப விசேஷம் மேடம். புரியுதுங்களா? ஆனால் சில இடத்துல எக்ஸாம் போடுற டைம் அதெல்லாம் விட மாட்டாங்க உங்களுக்கு. நீங்கள் எக்ஸாம் போடுறதுக்கு முன்னாடி போட்டாலே போகிறோம். ஃபஸ்ட்டு பிரேஸ்லெட்டாக போட பாருங்கள். மாலை போடுறது 100% உத்தமம். அதுக்கடுத்து பிரேஸ்லெட்டாக போடுங்க. பிரேஸ்லெட்டாக போட முடியல மோதிரமாக போடுங்க. கிரீன் அவென்ச்சரின் எப்படி போட்டாலும் நல்லது. நீங்கள் வீட்டில் வந்துட்டு கிரீன் அவென்ச்சரின் பொம்மையை பார்த்து அதை பார்க்க நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு மெமரி பவர் வந்துட்டு ஏறிடும் மேடம். ஓகே. ஆமாம், எந்த ஸ்டோனுக்கும் இல்லாத ஒரு பவர் கிரீன் அவென்ச்சரினுக்கு இருக்குது. நீங்கள் கிரீன் அவென்ச்சரின் உடம்புல போட்டுக்கணும்னு அவசியமே இல்லை மேடம். கிரீன் அவென்ச்சரின் நீங்கள் வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் அதை கண்குளிர பார்க்கவே உங்களுக்கு கண்ணு குளிர்ச்சி ஆகிட்டும், மெமரி பவர் வந்துட்டு ஜாஸ்தியாகும் மேடம். ஓகே சார். ஆமாம், கிரீன் அவென்ச்சரின் வந்துட்டு நீங்கள் நான் சொன்னா போல நீங்கள் உடம்புல போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லது. 100% பலனை கொடுக்கும். உடம்புல போட்டுக்கிட்டிங்கன்னா மாலையாகவோ இல்லை கையில் காப்பாகவோ இல்லை மோதிரமாகவோ இல்லை டாலராகவோ போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் கிரீன் அவென்ச்சரின் வாங்கி வச்சாலே அந்த இடத்துல மறதி கண்டிப்பாக இருக்காது. ஞாபக சக்தி அதிகரிக்கும். கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை அதிகம் கொடுக்கக்கூடிய ஸ்டோன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரீன் அவென்ச்சரின் தான். அதிகமாக ஓடுற ஒரே பொம்மை ஜாஸ்தி எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஐடல்ஸ் எது ஜாஸ்தி கிடைக்கும்னா கிரீன் அவென்ச்சரின் தான் மேடம். அது பர்டிகுலராக எனக்கு தெரிஞ்சு நான் சஜெக்ஷன் கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா யானை வந்துட்டு தி பெஸ்ட், அதுக்கு அடுத்து புத்தா தி பெஸ்ட், விநாயகர் தி பெஸ்ட். யானை புத்தா வந்துட்டு காமன். நீங்கள் யானையோ புத்தாவோ கிரீன் அவென்ச்சரில் வீட்டில் வாங்கி வைங்க. உங்களுக்கு வீட்டில் வந்துட்டு எப்படி மாற்றம் இருக்குன்னு பாருங்கள். கோபமும் வராது மேடம், கோபமும் வராது கிரீன் அவென்ச்சரின். ஓகே சார். சார் இப்போ நம்ம கிரீன் அவென்ச்சரின் ஸ்டோன் பற்றி நிறைய பேசிட்டோம். அடுத்து எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ வைரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆபத்துன்னு சில பேர் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம்னு சில பேர் சொல்லுவாங்க. உங்கள் பாயிண்ட்லேருந்து வைரம் ஆபத்தா அதிர்ஷ்டமா சார்? இல்லை மேடம், வைரம் வந்துட்டு ஆபத்து கலந்த அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். வைரம் வந்துட்டு அது ஆபத்து அப்படின்னா எல்லா வைரமும் ஆபத்து கொடுத்துறாது மேடம். தோஷம் இருக்கக்கூடிய வைரங்கள் கண்டிப்பாக ஆபத்தை கொடுத்துரும். நம்ம ஏற்கனவே நிறைய எபிசோடில் சொல்லியிருப்போம். தோஷம் வைரத்தில் இருந்ததுன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, இங்கே கிளம்பி நீங்கள் 100 மீட்டர் போகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும் மேடம். நீளமும் வைரம் ஒரு ஆக்சிடென்ட் மீட் நீங்கள் உயிர் போகணுன்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு ரத்த காயத்தை வந்துட்டு காட்டும் மேடம். உங்களுக்கு வைரம் நீளம் இது ரெண்டும் உங்களுக்கு தோஷம் இருந்ததுன்னா வைரமும் தோஷம் இருக்கக்கூடாது, நீளமும் தோஷம் இருக்கக்கூடாது. சரி, இப்போ ஒரு ஸ்டோன்ல தோஷம் இருக்கு அப்படின்றது எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் சாதாரணமாக கண்ணில் பார்த்தீங்கன்னா தெரியாது மேடம், மைக்ரோ லென்ஸில் பார்த்தாலும் தெரியாது மேடம். நம்ம கடையில் வாங்குற லென்ஸ் எல்லாம் பார்த்தாது மேடம், மைக்ரோ லென்ஸில் பார்த்தா தான் தெரியும். அதனால தான் நம்ம வைரம் வந்துட்டு வாங்கும்போது சர்டிஃபிகேட் கண்டிப்பாக விவிஎஸ் சர்டிஃபிகேட்டு, கிளாரிட்டி பிஎஃப்னா ஒன்று உங்களுக்கு புரியுங்க, அதுலேயே நிறையா கிளாரிட்டி வரும், சிஎஃப் விஎஃப் புரியுதுங்களா, கிளாரிட்டி நிறையா வரும் உங்களுக்கு. அந்த கிளாரிட்டி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு கலர்லெஸ் வரும் உங்களுக்கு நிறையா. ஸோ அந்த கிளாரிட்டி பார்த்து வைரம் போடுங்க. சின்னதாக போட்டாலும் வைரம் மட்டும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் வைக்காதீங்க. வைரத்தில் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உண்மையாக கொடுக்காது. டல் வைரம்லாம் இருக்குது. டல் வைரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் 80,000 1 லட்சம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு அது முழுமையான பலனை கொடுக்காது. அதுவும் குறைபாடு உள்ள வைரம் தான். வைரம்னா ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு, அழகு, கட்டிங், இவ்வளோலாம் சேர்ந்தது தான் ஒருங்கிணைப்பு தான் வைரம் உங்களுக்கு. ஸோ அதனால் வைரத்தில் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் 1 கேரட் யாராலையும் போட முடியாது இன்றைக்கி. ஏன்னா மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ்னால் 1 கேரட் போட முடியாது. 1 கேரட் நல்ல விவிஎஸ் வைரம் வந்துட்டு 3 to 5 lakhs. சென்ட்டு போடுங்க, சென்ட்டெல்லாம் கம்மி தான். 10 சென்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா 5,000 ரூபா தான். டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்டோர்ஸ், நீங்கள் வாங்கக்கூடிய இடத்த பொறுத்து. உங்களுக்கு பெரிய ஷோரூமில் ஒரு 10 சென்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா 12,000 ரூபா 15,000 ரூபா சொல்லுவான். சின்ன கடையில் வாங்கினீங்கன்னா 5,000 ரூபா 6,000 ரூபா தான் மேடம் 10 சென்ட். புரியுதுங்களா? சென்ட் 500 ரூபா 1000 ரூபா தான். கேரட்னு சொல்லுவோம் நாங்கள். அது இப்போ அந்த வைரம்லாம் பார்த்தீங்கன்னா கேரட் 60,000 70,000 தான். அப்போ சென்ட் எவ்வளோ வரும்? 600 ரூபா 700 ரூபா தான் உங்களுக்கு. நல்ல விவிஎஸ்ஸே உங்களுக்கு. எல்லாருமே 1 கேரட் போடணும்னு அவசியமே கிடையாது. இது நான் ஆதன் நேயர்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன். எனக்கே நிறையா கஸ்டமர் கால் அடிக்கிறீங்க, சார் வைரம் 1 கேரட் போடணுமா, ரூபி 1 கேரட் போடணுமா, 5 கேரட் 5 கேரட்லாம் எந்த ப்ரிஷியஸ் ஸ்டோனும் வாங்க முடியாது. அந்த அளவு வரவே வராது. வந்தால் ரேட்டு ஜாஸ்தி. ஒரு நல்ல ப்ரீமியம் ரூபி 2 கேரட் பர்மா ரூபி 5 லட்சம் ரூபாய்.
ப்ரீமியம் எம்ரால்டு 2 கேரட் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். எல்லோ சஃபயர் 2 கேரட் 3 லட்சம் ரூபாய். ஸோ ப்ரீமியம் யாராலையுமே வாங்க முடியாது. ஸோ ப்ரீமியம்னா சின்னதாக போடுங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. ஸோ டைமண்ட் குட்டியாக போடுங்க, பெருசு போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் ரூபி வந்து ஏற்கனவே சொல்லுவேன், இங்கே பாருங்க நான் எத்தனோண்டு ரூபி போட்டிருக்கேன், உங்கள் கஸ்டமருக்கு நேயர்களுக்கே காட்டுறேன். நான் வந்துட்டு இந்த ஃபீல்டில் இன்றைக்கி நேற்று கிடையாது, வருடக்கணக்காக இருக்கேன். நான் ஸ்டோன் வந்துட்டு நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிறதுலேருந்து 30 வருடமாக ஸ்டோனில் நான் இருக்கேன். 33 வருடமாக இருக்கேன் ஸ்டோனில். 21 22 வயசுலேருந்து நான் ஸ்டோனில் இருக்கேன். எத்தனோண்டு ரூபி போட்டிருக்கேன் பாருங்கள், நேயர் பார்த்துக்கோங்க. 19 வருஷமாக போட்டிருக்கேன். ஐசியூவில் கூட அந்த ரூபியை நான் காட்ட மாட்டேன். ஸோ சைஸ் முக்கியம் இல்லை, கண்டென்ட், மினரல்ஸ், குவாலிட்டி தான் முக்கியம். இதை பாருங்க, டைமண்ட் போட்டிருக்கேன். எவ்வளோ பெரிய டைமண்ட் போட்டிருக்கேன், 10 சென்ட் டைமண்ட் தான் போட்டிருக்கேன். நீளம் 1 கேரட் நீளம் தான் போட்டிருக்கேன். வைடூரியம் 1 கேரட் தான் போட்டிருக்கேன். ஸோ எதுக்கு நேயர்களுக்கு இதெல்லாம் காட்டுறேன், நீங்கள் 5 கேரட் போடணும் 6 கேரட் போடணும், வெறும் 10 சென்ட் டைமண்ட். எத்தனோண்டு பாருங்க, குட்டியோண்டு ரூபி. 19 வருஷமாக என்னை பாதுகாக்குது, என் உயிரை பாதுகாத்துது இந்த ரூபி. இந்த வைரம் எனக்கு வந்துட்டு வளர்ச்சியை கொடுக்குது. ஸோ 10 சென்ட் தான். ஸோ கற்களை பொறுத்த மட்டும் தெளிவாக போடுங்க. ஆனால் தோஷம் இருக்கிற வைரம் உங்களை நீங்கள் மலை உச்சியில் கோடீஸ்வரனாக இருந்தீங்கன்னா உங்களை குப்பத்தில் எடுத்துகிட்டு வந்து விட்டுவிடும். சாமானியனையும், அதாவது பிச்சாதிபதியாக லட்சாதிபதி ஆக்கக்கூடியது தான் நவரத்தினங்கள். ஒரு சில நவரத்தினங்கள் உங்களுக்கு செட் ஆகவில்லை என்றால் கோடீஸ்வரரையும் பிச்சாபதி ஆக்கக்கூடியது தான் நீலமும் வைரமும். நீலத்து கூட வைரத்து கூட விளையாடாதீங்க, நிறையா வாட்டி சொல்லியிருப்பேன். ஸோ வைரம் போட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியாக சின்னதாக போடுங்க, தோஷம் இருக்கிற வைரம் வேண்டாம். எல்லாராலையும் வைரம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. 10 சென்ட் வாங்குறவங்க, 15 சென்ட் வாங்குறவங்க இன்றைக்கி சூழ்நிலையில் இருந்தாலுமே அதுவுமே இன்றைக்கி விற்கிற கோல்டு ரேட்டுக்கு எங்கேயோ போகுது. ஆமாம் மேடம். நம்ம ஒரு சின்ன மூக்குத்தி வாங்கணும்னு நினச்சா இன்றைக்கி ரேட்டில் குறைஞ்சது 10,000 15,000 வைக்கணும். நான் சொல்கிறது ரொம்ப குறைந்த அளவு சொல்கிறேன். இந்த வைரத்துக்கு எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சின்ன கல்லாவே இருக்கட்டும், கம்மி ரேட், அதாவது வைரத்துக்கு ஈக்குவலாக பவர் இருக்கணும், ஆனால் அதுக்கு ஈக்குவலாக ரேட் இருக்கக்கூடாது. ஆனால் போட்டால் எனக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஸ்டோன்ஸ் இருக்குது மேடம், நிறைய ஸ்டோன் இருக்குது மேடம். ஆக்சுவலாக ஜர்கானியான்னு ஒன்று இருக்கும். ஜர்கானியா புரியுதுங்களா? ஜர்கான் வேற, ஜர்கானியா வேற, புரியுதுங்களா? நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஜர்கானியாங்கிறது வேற, ஜர்கான் வேற. ஜர்கானியா வந்து இட்ஸ் இமிட்டேஷன். ஆனால் டைமண்ட் செய்யக்கூடிய வேலை, டைமண்ட் பண்ணக்கூடியதா, டைமண்ட் வாங்க முடியாதவங்க ஃபாரினில் வர கல்லுங்க. ஃபாரினில் மோதிரம் வருது பார்த்தீங்களா, வெளிநாட்டில் வர மோதிரம், ஒயிட் கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜர்கானியா தான். அதுக்கு சைடில் சீலே போட்டிருப்பாங்க, ஜர்கானியா எத்தனை சென்ட்டுன்னு சொல்லிட்டு. நல்லாயிருக்கும் குவாலிட்டி, நல்ல ஜர்கானியா நல்லா வேலை செய்யும். ஃபஸ்ட்டு இல்லை உங்களுக்கு நேச்சுரலாக வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா ஜர்கான் மேடம், ஒயிட் ஜர்கான், ப்ளூ ஜர்கான். நீங்கள் கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணலாம், பயப்படவே வேண்டாம். அதாவது வைரத்துக்கு பதிலாக ஒயிட் ஜர்கான், நீலக்கல்லுக்கு பதிலாக ப்ளூ ஜர்கான், புரியுதுங்களா? இல்லை ப்ளூ ஜர்கான் இதுக்கு டைமண்டுக்கு வயலே சப்ஸ்டியூட் தான். ஓகே, நீலம் கிடையாது. ஜர்கான்லேயே ப்ளூ ஜர்கான் வரும், ஒயிட் ஜர்கான் வரும். ப்ளூ ஜர்கான் ஒரு சில பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், ஒயிட் ஜர்கான் ஒரு சில பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ளூ ஜர்கான் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சனிக்கு கல் யூஸ் பண்ண வேண்டாம், புரியுதுங்களா? ப்ளூ ஜர்கானே உங்களுக்கு அந்த வேலையை செஞ்சிடும் உங்களுக்கு. ஆனால் ஒயிட் ஜர்கான் போடுங்க. யாரெல்லாம் டைமண்ட் வாங்க முடியலையோ ப்ளூ ஜர்கான் யூஸ் பண்ணுங்க. ஜர்கானியா வேண்டாம். ஜர்கானியா அழகாக இருக்கும், டைமண்ட் செல்கிற வேலையை ஜர்கான் கண்டிப்பாக செய்யும் ஜர்கானியா. ஆனால் ஜர்கானியாங்கிறது வந்துட்டு லேபில் கிரியேட் பண்ணி கட் பண்ண ஸ்டோன் தான், அது நேச்சுரல் கிடையாது ஜர்கானியா. ஆனால் ஜர்கானுங்கிறது வந்துட்டு பூமியில் கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ஸ்டோன் ஜர்கான். ஸோ ஜர்கான், ஒயிட் ஜர்கான் இல்லை ப்ளூ ஜர்கான், எந்த ஜர்கான் வேணால் யூஸ் பண்ணுங்கள். 600 700 தான் கேரட், இது 500 கூட கிடைக்கும், புரியுதுங்களா? நிறைய வாட்டி சொல்லுவேன். இப்போ நான் சொல்கிற விலையை நீங்கள் போய் கடையில் கேட்குறீங்க, எங்கிட்டே ஃபோனில் கேட்குறீங்க, கண்டிப்பாக அப்படி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஹோல்சேலரில் இப்போ எங்களுக்கு கிடைக்குதுன்னா நாங்கள் வாட்டி வியாபாரி, நான் வாங்கி உங்களுக்கு 800 கொடுப்பேன். நீங்கள் அந்த விலையை நீங்கள் கடையில் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அதோட ஒரு 100 200 எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவாங்க, புரியுங்களா? அது நிறைய நேரம் என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் சார் 500 ருபீஸ் தானே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு. நான் வந்துட்டு வியாபாரியோட ரேட் சொல்கிறேன். விற்பனையாளர், சேல்ஸ் பர்சன், அவங்களோட ரேட்டு கிடையாது, ரீட்டைலரோட ரேட்டு கிடையாது. இது வந்துட்டு ஹோல்சேலரோட ரேட்டு. ஸோ வந்துட்டு 500 600 தான் உங்களுக்கு ஜர்கான், உங்களுக்கு நல்ல ஜர்கான். ஸோ டைமண்ட் யூஸ் பண்ண பயப்படுறவங்க, தோஷம் இருக்குமான்னு பார்க்குறவங்க தைரியமாக ஜர்கான் யூஸ் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு ஜர்கானும் வேணாம் சார், டைமண்ட் ஆட்டமே இருக்கணும் சார் எனக்கு. ஆமாம், டைமண்ட் ஆட்டமே இருக்கணும் சார் எனக்கு டைமண்டாக எனக்கு ஏன் அப்படின்னா எனக்கு அழகு தான் முக்கியம் சார், பலன்னு இருக்கணும் சார். மோசோனைட் மேடம், மோசோனைட், ஓகே, மொய்சோனைட்டுன்னு இருக்கு மேடம். அது ஆக்சுவலாக ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சொல்கிறது மோசோனைட்,
கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா மொய்சோனைட். ஓகே சார். புரியுதுங்களா? மொய்சோனைட். ரஃப் ப்ரொனன்சியேஷன் மோசோனைட். மொய்சோனைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டோட கொடுப்பாங்க. டைமண்டு தான் லேபில் கிரியேட் பண்ணுறது. டைமண்ட் என்ன வேலை செய்யுமோ அதே வேலை மொய்சோனைட் செய்யும் மேடம். ஓகே. அப்படியே தான் இருக்கும். நீங்கள் இந்த சைடில் டைமண்ட் வச்சுட்டு இந்த சைடில் மோசோனைட் வச்சிங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லாருமே டைமண்ட் நினச்சிடுவாங்க. இப்போ நான் இது இப்போ ஒரு உண்மையான கதையே சொல்கிறேன். நான் கல் வாங்குகிற கடைக்காரரு ஒருத்தர் ஆந்திராவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தார். இவ்வளோ பெரிய கல்லை கடைக்கார்ட்ட கொடுத்துட்டாரு. கடைக்காரர் வேற ஒருத்தர் சேட்டை கூப்பிட்டா, சேட்டும் பார்த்துட்டாரு. பார்த்து இவங்க 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போனாங்க. 2.5 லட்ச ரூபா பேசிட்டு எதேச்சியாக நான் அந்த டைம் அங்கே போனேன். ஏன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா 2 பேருக்குமே இங்கிலீஷ் படிக்க தெரியாது. புரியுதுங்களா? அப்புறம் நான் திடீர்னு அங்கே வந்து போய் பார்த்தோன்னா கமெண்ட்ஸ், அந்த சர்டிஃபிகேட்டோட கமெண்ட்ஸில் போட்டிருக்கேன். அந்த கமெண்ட்ஸில் போட்டிருக்கேன், இட்ஸ் எ லேப் கிரியேட்டட் மொய்சோனைட். கொஞ்சம் இருந்தால் பார்த்துருக்கீங்களா? ஒரு 1 லட்ச ரூபா திருப்பி அவங்க வராளுங்க கஸ்டமர் தான் பிடிச்சிருவாங்க. அப்போ வந்துட்டு வைரத்துக்கும் மொய்சோனைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் வைரம் தான் போடணும் சார், எனக்கு வைரம் மாட்டமே இருக்கணும் சார், ஆனால் அது தோஷம் வராது சார், ஆனால் பயப்பட வேண்டாம். இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். மொய்சோனைட் நீங்கள் போட்டிங்கன்னா பயம்லாம் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு கண் திருஷ்டி, இது ஆக்சிடென்ட் ஆகும், தோஷம் இருக்குது. மொய்சோனைட்டில் தோஷம்லாம் கிடையாது மேடம். டைமண்ட் யாரெல்லாம் போட முடியலையோ தாராளமாக மோசோனைட் யூஸ் பண்ணலாம் மேடம். தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு பலன் கிடைக்குதாங்கிறது வந்துட்டு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஜர்கான் யூஸ் பண்ணலாம். ஆமாம், ஜர்கான் யூஸ் பண்ணலாம். ஸோ மொய்சோனைட் வந்துட்டு அருமையான ஸ்டோன். உங்களுக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். பாக்ஸை பார்த்தாலே ஏமாந்துருவீங்க. நீங்கள் வைரம் கூட அவ்வளோ அழகாக பேக் பண்ண மாட்டாங்க. மொய்சோனைட் வந்துட்டு அவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்கோம். அது வரதே பாக்ஸில் தான் வரும், டப்பாவாக. நீங்கள் பார்த்தோன்னே டைமண்ட் ஆட்டம் தான் இருக்கும், டைமண்ட் தான் அப்படின்னு. ஸோ டைமண்ட் விருப்பப்படணும், எனக்கு டைமண்ட் ரொம்ப நாள் ஆசை சார், என்னை போட சொன்னாங்க சார், என்னால் டைமண்ட் வாங்க முடியல, எனக்கு போட்டே ஆகணும் சார், அப்படி நேயர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. டைமண்ட் யாரெல்லாம் போடணும்னு விரும்புகிறீங்களோ உங்களால் டைமண்ட் கண்டிப்பாக 1 கேரட்டு கண்டிப்பாக 3லேருந்து 5 லட்சம். நீங்கள் ஒரு 2 கேரட் போட்டிங்கன்னா 10 லட்ச ரூபா ஆகிடும். நீங்கள் அப்படியாப்பட்ட விருப்பம் இருக்கிறவங்க வெளியில் டைமண்ட் தான் காட்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா? மொய்சோனைட் போடுங்க. மொய்சோனைட் வந்துட்டு நல்லா இவ்வளோ பெரிய கல்லே வந்துட்டு குவாலிட்டி வித் சர்டிஃபிகேட்டோடைய 5000 ரூபா தான் மேடம். நிறைய விஷயங்கள் ஜெம்ஸ்டோன்ஸை பற்றி சொன்னீங்க. எந்த ஜெம்ஸ்டோன் எப்படி வேலை செய்யுது, டைமண்ட்னால நமக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு ரொம்ப கிளியராக சொன்னீங்க. எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் 9566363971 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்.